எத்தே ஊற வச்சிருந்த துணியெல்லாம் தோச்சு போட்டுட்டேன் தே. இடுப்பெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. இன்னைக்கு குழம்பு நீங்க வச்சிரீங்களா? அதான் சரி. அந்த காலத்துல எல்லாம் நாங்க 6-7 பிள்ளைகளே வீட்லயே பெத்து எடுத்தோமே. இப்படிதான் மாமியார்கிட்ட போய் நீங்க அந்த வேலையை செய்யுங்க தே, இந்த வேலை செய்யுங்க தேனா கொடுப்போம். எல்லா வேலையும் இழுத்து போட்டு நாங்களே செய்வோம். உலகத்திலே இவதான் பிள்ளை உண்டா இருக்கலாம். போ போய் குழம்பு வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடு. சரி தே. அம்மா செல்ல மவளே, என்னமாச்சு? ஏமா சோகமா இருக்கா? ஏமா என் மாமியாரு அவி அக்கா வீட்டுக்கு போறேன்னு அங்க போயிடுச்சுமா. என்ன குழம்பு வைக்க சொல்றவ? எனக்கு இங்க தலை சுத்திட்டு கஷ்டமா இருக்கு. நான் எப்படிமா நான் வீட்டு வேலையை செய்வேன்? அட விளங்காதவ, உன் மாமியாரு குழம்பு வச்சுட்டு அவி அக்கா வீட்டுக்கு போய் தொலைய வேண்டியதானே. இப்படிதான் மாசமா இருக்க பிள்ளைய வேலை வாங்குவாளோ? இப்ப என்னமா பண்ண? உன் பாட்டுக்கு படுத்துக்க. வீட்டுல குழம்பே வைக்காத. இஷ்டம் இருந்தா அவளுங்க வந்து குழம்பு வைக்கட்டும். அட மனசாட்சி இல்லாத கிழவி, நீ எல்லாம் விளங்கவே மாட்ட.